Hello friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா TestNG எப்படி எக்லிப்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, எக்லிப்ஸ் ஐடியில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சும்மா சாம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் மேவன் ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா pom.xml போய் நீங்கள் டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருந்தால் போதும், TestNG இன்ஸ்டால் ஆகிருக்கும். இங்கே ஜாவா ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால நான் இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து டாப் மெனுவில் இருக்க ஹெல்ப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் பட்டன் இருக்கும். இங்கே ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு இந்த சர்ச் பட்டனில் போய் TestNG டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான ப்ளகின்ஸ்லாம் காட்டும். இதில் TestNG ஃபார் எக்லிப்ஸ் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்க கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் TestNG ப்ளகின்ஸ்லாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம் 5% டவுன்லோட் ஆகிருக்கு. இது ஒரு நிமிஷம் ஆகும் டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் ஆகிட்டு போது செக்யூரிட்டி ஒன்று கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எனிவேன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு TestNG வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆனவுன்னா உங்கள்கிட்ட கேட்கும் எக்லிப்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாமா, அப்போ தான் வந்து உங்கள் சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் நோ, அதுக்காக ரீஸ்டார்ட் நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் TestNG நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து எக்லிப்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி இப்போ எக்லிப்ஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. எக்லிப்ஸ் லோட் ஆக கொஞ்சம் ஆகும். லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் லோட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம சில கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ண வேணும். அப்போ தான் இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஆட் ஆகும் TestNG. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா நம்ம ப்ராஜெக்டில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஜாவா ப்ராஜெக்ட்டு நான் யூஸ் பண்ணுறது, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பில் பாத் அதில் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பில் பாத் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லைப்ரரிஸ்னு இந்த இதுக்கு போயிட்டு இங்கே ஆட் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து TestNGன்னு இப்போ ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கும் நீங்கள் TestNG இன்ஸ்டால் பண்ணதுனால. இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷனே கிடைக்காது. இப்போ TestNG செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கே அப்ளை க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டெஸ்டட் ஆர் TestNG annotation. ஏன்னா நம்ம TestNG இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த இம்போர்ட் பண்ணால் இப்போ வந்து இந்த எரர் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி. இப்படி தான் நம்ம வந்து எக்லிப்ஸில் TestNG இன்ஸ்டால் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.